குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். பெரும்பாலான சந்தர்ப்பங்கள் நம்ம வாழ்க்கையில் நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய பல சின்ன சின்ன விஷயங்கள் அல்லது பெரிய விஷயங்களாக கூட இருக்கலாம். நம்ம செய்யாமல் விட்டுருப்போம். என்ன காரணம்னா, நமக்கு பக்கத்தில் உள்ளவங்க நம்மளை பற்றி ஏதாச்சும் நினச்சிருவாங்களோ, நம்ம ஊருக்காரங்க நம்மளை பற்றி ஏதாச்சும் நினச்சிருவாங்களோ, நம்ம அடுத்த வீட்டுக்காரங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ, இந்த மாதிரி அடுத்தவங்களுக்காக நம்ம வாழ்க்கையை நிறைய தடவை கஸ்டமைஸ் பண்ணுறோம், மாற்றிக்க முயற்சி பண்ணுறோம். இந்த அடுத்தவங்க நம்ம வாழ்க்கையில் எந்த கட்டத்துலேயும் நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. அதிகபட்சமாக அவங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம், நம்மளை பற்றி அடுத்தவங்கள்ட்ட புறம் சொல்லி, நம்மளை பற்றி அவதூறாக பேசி, சிரித்து, நம்ம கஷ்டப்பட்டதை பார்த்து சிரித்து மகிழக்கூடிய அடுத்தவர்கள் தான் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம வளர்ச்சியை ஜென்யூனாக பார்த்து, ஜென்யூனாக சந்தோஷப்படக்கூடிய அந்த நலம் விரும்பிகள்னு பார்த்திங்கன்னா விரல் விட்டு எண்ணி விடலாம். ஒரு சில நலம் விரும்பிகள் தான் இருப்பாங்க. நம்ம வாழ்க்கையில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் அதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த மாதிரி அடுத்தவங்களுக்காக நம்ம வாழ்க்கையில் அழகான தருணங்களை, சந்தோஷத்தை நமக்கு தரக்கூடிய விஷயங்களை இந்த மாதிரி அடுத்தவங்களுக்காக நம்ம தியாகம் பண்ண வேண்டிய அவசியம் துளி கூட இல்லைங்க. நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்ம மனசாட்சிக்கு சரின்னு படுது. இதனால் அடுத்தவங்களுக்கு துளி கூட தீமை கிடையாது. அடுத்தவங்களை நம்ம துளி கூட ஹர்ட் பண்ணலை. நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அல்லது நம்மள்கிட்ட உள்ள அந்த ஒரு விரக்தியை இந்த விஷயம் நீக்குது. இந்த விஷயத்துலேருந்து வந்துட்டோன்னா நம்ம நிம்மதியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், இது வரைக்கும் இருக்கிற அந்த விரக்தி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ஒரு விஷயத்தை செய்ய முடியல. என்ன காரணம்னா, அடுத்தவங்க நம்ம சார்ந்தவங்க நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு தான் நினைக்கிறோம். உதாரணத்துக்கு, ஒரு வேலை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அந்த வேலை சம்பளம் நல்லா வந்துகிட்ருக்கு, குடும்பத்தை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம், ஊரில் எல்லாருமே நல்ல சம்பளம் வாங்கிட்டு சூப்பராக இருக்கான்டா, பெரிய லெவலில் இருக்கான் அந்த வேலையில். திடீர்னு பெரிய ஒரு ஆப்பு வருது. என்னென்னா, அந்த நம்ம மேலதிகாரி ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாரு, பல வருடங்கள் தொடருது, மைண்டு இப்படியே பில்டப் ஆகிட்டே வருது. அப்போது அடுத்தவங்க ஏதாச்சும் நினச்சிக்குவாங்களோ, நம்ம சொந்தக்காரங்க எப்படி ஏதாவது நினச்சிக்குவாங்களோ, நம்ம வேலையை விட்ட நம்ம மேலே இப்படி ஜம்ப் பண்ணுறான்னு எதாவது, எப்படி இதுக்காகவே நம்ம வேலையை விடாமல் அப்படியே இருந்து பில்டப் ஆகி, அப்படியே ப்ரெஷர் அதிகமாகி, விரக்தி அதிகமாகி, கடைசியில் ஹார்ட் அட்டாக்ல தான் முடியுது, உயிரே போயிடுது ஆக்சுவலாக, இல்லைங்களா? அடுத்தவர்களுக்காக நம்ம நல்ல உண்மையான நலம் விரும்பிகள், சிறந்த நம்ம நலனில் உண்மையான அக்கறை உள்ளவர்கள் சொல்கின்ற விஷயங்களை நம்ம கண்டிப்பாக காது கொடுத்து கேட்டு, நம்மள்கிட்ட உள்ள குறையை அவங்க தான் சொல்லுவாங்க, உரிமையோடு சொல்லுவாங்க. அப்போ நம்ம கண்டிப்பாக மாற்றிக்கலாம். ஆனால் ஏனோ தானோவென்று எதையாவது உளறி கொட்டக்கூடிய அடுத்தவர்கள் ஏதாவது நினைப்பார்கள் நம்மளை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமான தருணங்களை இழக்க வேண்டிய அவசியம் துளி கூட இல்லைங்க. Thank you guys for watching.